உங்களுக்கான உரையை நீங்களே எழுதிக்கிறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீர்கெட்டுருச்சு. எங்கு பார்த்தாலும் பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்கள்ல கூட போதைப் பொருள்கள் விக்கப்படுது. 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்து இருக்குது. அப்படி ஏதாவது நீங்க எழுதி படிச்சிருக்கீங்களா? அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்றவங்களா ஆள்களா நீங்க? சொல்லுங்க. நீங்க எழுதி குடுக்குறத அவர் படிக்கணும். அவர் பார்த்துட்டு இது என்னடா இது இப்படி இவ்வளவு பொய் பேசணுமான்னு போயிட்டாரு. இப்ப இதையே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்கலாம் என்ன நெனைப்போம்? நல்ல ஆளுநர் அப்படிதான் நெனச்சிருப்போம். அ அவர் அதுக்கு திமுகலே சேர்ந்துரலான்னு தான் நெனைப்போம். அப்ப அது இத கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கையா இருக்கிறனால தானே இந்த கேள்விய என்ட்ட எழுப்புறீங்க. சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க. என்னங்கம்மா? உங்களாலே தாங்க முடியாம தானே என்ன இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்களே! எல்லாருக்கும் தெரியும். தெருவுக்கு தெரு மதுக்கடைகள். எங்கும் வந்து போதைப் பொருள்கள் விற்கப்படுது. குறிப்பா பள்ளி, கல்லூரி வளாகங்கள்ல அதிகமா விற்கப்படுது. வழிபாட்டு தலங்கள்லயே விற்கப்படுது. விற்கப்படுதா இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க. விற்கப்படுது. எல்லாருக்கும் கோவம் இருக்கு. தடுக்கிறது தான் யாருன்னு தெரியல. அப்ப அத வந்து அவங்க வந்து அதெல்லாம் இல்ல நாங்க நல்லாட்சி குடுக்குறோம் அப்படின்னு.